நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இப்ப 4 கோயில் சொல்றேன். இந்த 4 கோயில் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தடைகள் இருக்கோ அந்த தடைகள் எல்லாம் விலகிடும். சரிங்களா? அது என்ன தடைகள் இருந்தாலும் சரி. ஓகேங்களா? இன்னொரு கோயில் தொழிலுக்கு உண்டான கோயில். சரிங்களா? இன்னொன்னு நம்மளுக்கு என்ன பிடிச்சிருந்தாலும் சரி அதெல்லாம் நம்மளை விட்டு விலகிரும். சரிங்களா? 4வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய கோயில். 4 கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில தொழில் முன்னேற்றம், செல்வ வளம், சகல சம்பத்தும் நிச்சயமா கிடைக்கும். எந்த கோயில் பார்க்கலாமா? 4 கோயில் நான் ரெகுலரா போகிற கோயில், நான் பின்பற்றக்கூடிய கோயில்கள் என்னென்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, முதல் கோயில் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர். ஓகேங்களா? அதாவது ராகு கேதுவ கண்ட்ரோல்ல இருக்கிற கோயில் என்னன்னா, கண்ட்ரோல் பண்ற கோயில் என்னன்னா பிள்ளையார்பட்டி. சரிங்களா? அதனால உங்களுக்கு ராகு கேதுவனால பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பா பிள்ளையார்பட்டி போயிட்டு வாங்க. எனக்கு வெளிநாடு போறதுக்கு பிரச்சனைங்க, விசா கிடைக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னா நீங்க அங்க பாஸ்போர்ட் விநாயகர்னு இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணி சங்கல்பம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான வெளிநாடு போறதுக்கு உண்டான யோகம் கிடைக்கும். அதே மாதிரி என்ன தடை இருந்தாலும் சரி, எனக்கு தொழில் நடத்துறதுக்கு தடையா இருக்கு, திருமணத்துக்கு தடையா இருக்கு, இல்ல எனக்கு இது கடனே தீர மாட்டேங்குது அப்படின்னு என்ன பிரச்சனையா இருந்தாலும் பிள்ளையார்பட்டி போய் கும்பிட்டுட்டு வாங்க. கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில தடைகள் எல்லாம் நீங்கிரும். சரியா? 2வது தொழிலுக்கு உண்டான கோயில் என்ன? திருச்செந்தூர். எல்லாருமே பொதுவா என்ன பண்றீங்க, திருச்செந்தூர் போய் நாளிக்கிணத்துல கடல்ல குளிச்சுட்டு, நாளிக்கிணத்துல குளிச்சுட்டு திருச்செந்தூரை பார்த்துட்டு முருகனை பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்க தொழில்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். எப்ப போகணும்? புதன்கிழமை போய் தங்கிட்டு வியாழக்கிழமை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? இதே பத்தரை கர்ணத்துக்கு உண்டான கோயில், அப்போ உங்க கர்ணத்தன்னைக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சரிங்களா? கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலே தொழில்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். 3வது கோயில் என்ன? என்னுடைய அம்மா காமாட்சி அம்மாவோட கோயில். அங்க போயிட்டு வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு யாராவது ஏதாவது பிளாக் மேஜிக் பண்ணிருக்காங்க, இல்ல எதிரி இருக்காங்க, இல்ல என்னால அடுத்த ஸ்டெப் என்னால போக முடியல, என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி அம்மாவை போய் சரணடைஞ்சிருங்க. கண்டிப்பா நீங்க ஜெயிச்சுக்கலாம். சரிங்களா? அது எப்ப வெள்ளிக்கிழமை நாள் போறது சிறப்பு, பௌர்ணமி நாள் போறது சிறப்பு, இல்ல உங்க நட்சத்திர நாள் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்க லைஃப்ல ஒரு மாற்றம் ஏற்படும். காமாட்சி அம்மனை சுத்தி பாத்துட்டீங்கன்னா பூரா சாரீஸ். சரிங்களா? தறி வச்சிருக்காங்க, சாரீஸ் எல்லாமே பட்டு புடவைகள் எல்லாம் இது பண்றாங்க. சுக்கிரன் ஆதிக்கம் உள்ள இடம். அங்க போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தீங்கனாலே செல்வ வளம் நிச்சயம் உண்டு. ஓகேங்களா? 4வதா இருக்கிற கோயில் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாபசாமி கோயில். சரிங்களா? யாருக்கெல்லாம் பாத்துட்டீங்கன்னா கண்ணியில குரு இருக்கிறவங்க தாராளமா போயிட்டு வரலாம். சரிங்களா? அதே மாதிரி எனக்கு செல்வ வளம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா போயிட்டு வரலாம். சரிங்களா? அங்க போயிட்டு வந்தீங்கனாலே ஒரு மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். செல்வ வளமும் நிச்சயமாக உண்டு. கன்னிதான் நம்மளுக்கு என்னங்க கேரளா. சரிங்களா? அப்ப கன்னி வீடு உங்களுக்கு நல்லா இருக்கு. சரிங்களா? அப்போ அங்க உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா கன்னி வீட்டை லாபாதிபதி பாக்குறாரு, தனாதிபதி பாக்குறாரு அப்படின்னா தாராளமா போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு செல்வ வளம் நிச்சயமாக கிடைக்கும். சரிங்களா? பொதுவா எல்லாருமே போயிட்டு வரலாங்க. அதனால இந்த 4 கோயில்களை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்க லைஃப்ல தடை இருக்கா, தடை விலகிரும். எதிரி இருக்கா, எதிரி ஓடி போயிருவாங்க. உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்படுமா? முன்னேற்றம் கண்டிப்பா உண்டு. செல்வ வளம் உண்டு, குடும்ப ஒற்றுமை உண்டு. அதனால நீங்க என்ன பண்றீங்க, நீங்க ஜெயிக்கணும்னா இந்த 4 கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நீங்க ஜெயிச்சுக்கலாம். சரியா? இது எல்லாருக்குமே தான். சரிங்களா? இந்த 4 கோயில்கள் வெற்றி கொடுக்கக்கூடிய கோயில்கள். போயிட்டு வாங்க. யார் யார் போயிருக்கீங்கன்னு கமெண்ட்ல போடுங்க. நீங்கள் ஜெயிக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி.